போடுறா மெதுவா போடுறா போடு பாத்து போடுறா ஓகே போது இறங்கி வாடா என்னடா முடியலடா அப்ப அங்கே இரு டேய் கிண்டல் பண்ணாதடா கை கால் நடுங்குதுடா நான் கீழே விழுந்துருவேன் போல இருக்கு ஏய் இந்த கயிறை போடுறா அப்படியே புடிச்சு கட்டிரு கட்டிரியா ஓ புடி எங்க போயிருப்பாங்க இதான வரேன் நான் கை இப்போ என்ன பண்ண அப்படியே கையை புடிச்சு தொங்கு பாத்து பாத்து ஏய் கயிறை ஸ்ட்ராங்கா பிடிக்க வேண்டியதானே எங்க போய் தேடுற அண்ணே தங்கச்சி மச்சான் எக்ஸர்சைஸ் யா ஆமா தென்னை மரத்துல ரெண்டு பேர் தெராஸ் மாதிரி தொங்கிட்டு இருக்கீங்க இதுவும் கல்யாண வேலைதான் எப்படி எப்படியா மனவரல தென்னம்பாலை வெட்டி வைக்கிற சாஸ்திரம் அதான் தொங்கிட்டு இருக்கான் தோட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்க அவங்க செய்ய மாட்டாங்களா ஏன் திரு தங்கச்சி ஏன் மரம் ஏன் கையால தான் ஏன் திரு தங்கச்சி கல்யாணத்துக்கு பாலை வெட்டுவேன் உன் கல்யாணத்துக்கு இப்படிதான் பாலை வெட்டுவோம் வெட்டா 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 மச்சான்களா நீங்க லேட் பண்ணீங்கன்னா மாப்பிள பொண்ண தட்டிட்டு போயிடுவான் தட்டா 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 உரா 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 புறா 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 விளக்கு என்னது சூர்யா தம்பி உங்க ஃப்ரெண்ட் திருவோட தங்கச்சி கல்யாணத்துக்கு எவ்வளவு சிறப்பா சீர்வரிசை அள்ளி குமிச்சிருக்கீங்களே எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்ல போங்க அத்தே ஒரு குண்டூசி குறைஞ்சு போச்சுன்னு யாராவது கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அவங்க வாயில பெரிய கோனூசி எடுத்து குத்தி விட்டுருவியா அவங்க பேர்ல 10 ஏக்கர் நிலம் நான் எழுதி வைப்பேன் யார் விட்டு சொத்தை யாருக்கு தானம் பண்றது மச்சான் என் திரு தங்கச்சி மேல நான் வச்சிருக்கிற பாசம் சமுத்திரத்தை விட போறா 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 அவர்கிட்ட என்ன பேச்சு வா சமையல் எல்லாம் நடக்குது இவனுங்களை திருத்தவே முடியாதடா ஓ இதுல இங்கதான் இருக்கா அதெல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கு நீ இங்க வா ஒண்ணுங்க என்ன அண்டாவுக்குள்ள தள்ளி விடுற இல்ல எனக்கு சந்தேகம் என்ன இதெல்லாம் என்னது இதெல்லாம் சீர்வரிசைடா சீர்வரிசைன்னா என்ன டேய் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல போய் சந்தோஷமா வாழணும்னா அடுப்பு இருந்து அலமாரி வரைக்கும் அண்டா இருந்து குண்டா வரைக்கும் பெட்டில இருந்து பொட்டு வரைக்கும் கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் சீர்வரிசை அதுதான் தப்பு அண்டா கொடுத்தா அண்டா வரிசைன்னு சொல்லுங்க குண்டா கொடுத்தா குண்டா வரிசைன்னு சொல்லுங்க டிவி கொடுத்தா டிவி வரிசைன்னு சொல்லுங்க பீரோ கொடுத்தா பீரோ வரிசைன்னு சொல்லுங்க ஏன் சீர்வரிசைன்னு சொல்றீங்க டேய் அப்படித்தான்டா சொல்லணும் அது முறை ஐயா தப்புங்க சொல்லக்கூடாதுங்க இல்லடா கண்ணா அப்படித்தான் சொல்லணும் சொல்லக்கூடாதுங்க டேய் அப்படித்தான்டா சொல்லணும் இல்ல பிரதர் தப்பு சரி உன் சந்தேகத்தை நான் விளக்குறேன் நம்ம வீட்டுல எத்தனை அறை இருக்கு சமையல் அறை இருக்கு படுக்கறை இருக்கு பூஜை அறை இருக்கு சாப்பாட்டு அறை இருக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு அறை இருக்கு தெரியுமா என்ன அறை இதுக்கு பேர் தான் செவுட்ல அறை இருக்கு இப்ப என்ன இது சீர்வரிசைங்க மூடிட்டு முதல்லயே சொல்லிருக்கலாம்ல அடுத்தவன நோண்டி பாரு என்னது புது பழக்கம் அது தண்ணி அடிக்கும் போது கம்பெனி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதான் என்னது அங்க நடந்த கூத்த கேக்குறதுக்கு ஆள் இல்லாம நான் தவிச்சு போயிட்டேன் அவன் தங்கச்சிக்கு இவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் இவன் தங்கச்சிக்கு அவன் கல்யாணம் பண்ண போறதும் என்னமோ ஒட்டி பிறந்தவன் மாதிரிலாம் பண்றானுங்க எது கூட்டு வச்சு வெட்டியில் பேசிட்டு இத பாரு என்னைக்கு நான் பார்த்த பொண்ணு வேணாம் சொல்லிட்டு அவன் சிநேகிதம் பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டானோ அன்னைக்கே மான மரியாதை எல்லாம் போயிருச்சு ஆமா நீங்க பார்த்த பொண்ணு எனக்கே பிடிக்கல உன்னை மட்டும் பிடிச்சா கட்டினேன் வில்லங்கத்தை வீட்லயே வச்சிருக்க அக்கா உன் மகனுக்கு வேணா அவன் சிநேகிதக்கார முக்கியமா இருக்கலாம் ஆனா எனக்கு மான மரியாதை தான் முக்கியம் ஒரு அக்காங்கிற முறையில வா இரு நல்லா சாப்பிடு ஆனா அவன் விஷயத்தை மட்டும் எடுக்காத பரமா வீணா புடிவாதம் பிடிக்காத உன் பிள்ளைக்கு என் பொண்ணை கட்டி வச்சாதான் நான் நிம்மதியா போய் சேருவேன் தோதான நேரம் பார்த்து நான் சொல்லி விடுறேன் நீ நைசா வந்து பொண்ணு கேளு ஏற்கனவே உன் மகனுக்காக பொண்ணு கேட்டு போய் நான் அவமானப்படுறது பார்த்தாதா இப்போ உன் வீட்டு படியேறி வந்து என் மகனுக்காக பொண்ணு கேட்டு அசிங்கப்பட சொல்றியா இது பார் நான் கூட பிறந்தவன் அது ஞாபகம் இருக்குல்ல உன் மகனை என்ன தேடி வந்து என் காலில் விழுந்து மாமா நான் பண்ணதுல தப்புன்னு சொன்னா தான் இந்த குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கும் எது நடக்குதோ இல்லையோ மாமா மட்டும் சம்மதிக்கல காவியாவை தூக்கிட்டு வந்து தாலி கட்டுவேன் அப்படி சொல்ற என் ராசா என்ன கிட்ட வாங்க ஏன் சொல்லணும் ஓ இங்கிலீஷ்கார ஸ்டைல்ல சேஸ் சொன்னா தான் நீ சாப்பிடுவியா வரேன்டா காட்டு முன்னாடி காசு தட்டி விட்டான் போடா போய் ஆப்பாயில் எடுத்து விடா இதாப்பா வேலைக்காரன் ஈக்குவலா வச்சு தண்ணி அடிக்க கூடாது டென்ஷன் ஆக மாட்டீங்க இந்தாங்க ஆஃப் ஆயில் என்ன இது ஆஃப் ஆயில் நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் ஆஃப் ஆயில் டேய் பேச்ச மாத்தாதே நான் கேட்டது ஆஃப் ஆயில் இல்ல ஆஃப் ஆயில் தான் கேட்டீங்க ஆஃப் ஆயில்னா என்னன்னு தெரியுமா உனக்கு என்ன ஒரு முட்டை எடுத்து அத உடைச்சு அத அரை வேக்காட வேக வச்சு கொண்டு வரணும் அதுக்கு பேர் தான்டா ஆஃப் ஆயில் ஏன் இப்படி சொல்லலாமே எப்படி ஒரு முட்டை எடுத்துக்க அத பாதியிலே வேக வை அரை வேக்காட கொண்டா அப்படின்னு சொல்லலாம்ல ஐயோ அப்போ ஆஃப் ஆயில்னா ஆஃப் ஆயில் தான் கொண்டு வருவேன் ஆமா முட்டை கொண்டு வர மாட்டேன் டேய் ஓடி போடா ஐயோ வேலைக்கார மண்டை உடைஞ்சு போச்சு ஐயோ டேய் கண்டி புரோ இருக்கு கொண்டாந்து இருக்கேன் இந்தாங்க
என்னது கண்ட்ரி புருட்டு நாட்டு வளப்பலாம். நாட்டு வாழைப்பழம் ஐயோ வேலைக்கார பொண்டாட்டி மண்டை உடைச்சு போச்சு அடடா. ஆப்பா இல்ல. யாராவது அது ஓ நீயாடா மிமிக்ரி உட்கார்றா. டேய் என்னடா முன்ஸ் மாதிரி மிமிக்ரி பண்ணிட்டு வர இந்தாங்க நீங்க கேட்ட சிக்கன். டேய் நாங்களா இல்லாத போது எங்களை மாதிரி பேசி நடிச்சு காட்டுவியாம காட்டுறா அண்ணே அது வந்து காட்டுறா காட்டுறா டேய் ஜீவா நடிச்சு காட்டுறா ப்ளீஸ். டச்சே நடிச்சு காட்டு. நான் முதல்ல அண்ணன் மாதிரி பேசி நடிக்கிறேன். காட்டு. ஏன்றா பசுபதே கல்யாணம் எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? ஒழுங்கா நடக்கலன்னா தோலகெல்லாம் உரைச்சு போடுவேன். ஆமா வா 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 சூப்பர்டா கிழிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் என்னே மாதிரி அண்ணன் நம்ம ஊர் எம்எல்ஏ வாணிக்கு மறந்தாருல, ஆமா அந்த மாதிரி நடிச்சு காட்டுறேன். சரி சரி. நண்பனை தடா சட்டத்துல உள்ள தள்ளுவேன்னு சொன்னியாமே, ஒரு நாள் இல்ல ஒரு நிமிஷம் அவனை உள்ள வச்சு பார். 234 தொகுதியில எந்த தொகுதி போனாலும் வந்து வெட்டுவேன். ஜஸ்ட் ரிமெம்பர் தட். வா 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 பின்னிட்டான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.